நீண்ட காலத்திற்கு முன்பு புனித நகரமான புரியில் ஸ்ரீ ஜெகந்நாதரை தினமும் சேவை செய்த பலர் வாழ்ந்தார்கள். அவர்கள் கோவிலை சுத்தம் செய்தார்கள், பகவானுக்காக உணவு சமைத்தார்கள், மணிகளை அடித்தார்கள் மற்றும் ஆரத்தி செய்தார்கள். ஆனால் அங்கு ஒரு கடுமையான விதி இருந்தது. இரவு 12 மணிக்குப் பிறகு கோவில் கதவுகள் மூடப்பட வேண்டும். பூஜாரி இல்லை, சேவகர் இல்லை, அரசன் கூட இல்லை. இரவில் யாரும் கோவிலுக்குள் செல்ல அனுமதியில்லை. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மிக விசேஷமானது நடக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். ஒருமுறை ஒரு இளம் கோவில் சேவகர் ஆர்வம் கொண்டார். அவர் நினைத்தார், பகவான் மரத்தால் செய்யப்பட்டவர், அவர் எப்படி நடக்க முடியும்? நாம் ஏன் இவ்வளவு பயப்படுகிறோம்? ஒரு இரவில் அவர் கோவிலுக்குள் ஒரு தூணின் பின்னால் மறைந்தார். கோவில் கதவுகள் மூடப்பட்டன, அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டன. முழு கோவிலும் இருளில் மூழ்கியது. திடீரென 12 மணிகள் ஒலித்தன. காற்று குளிர்ந்தது. கோவிலில் முழு அமைதி நிலவியது. பிறகு டம் 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 நடையின் சத்தம். சேவகரின் இதயம் வேகமாக துடித்தது. அவர் பயந்தார், அசையக்கூட முடியவில்லை. மெதுவாக ஸ்ரீ ஜெகந்நாதரின் கண்கள் ஒளிரத் தொடங்கின. சிலையே பீடத்திலிருந்து கீழே வந்தது. அவர் இனி ஒரு சிலை மட்டுமல்ல, அவர் உயிருடன் இருந்தார். ஸ்ரீ ஜெகந்நாதர் கோவிலுக்குள் நடந்து சென்றார். அவரின் பின்னால் பலபத்ரர் மற்றும் சுபத்ரா வந்தார்கள். பயத்தால் சேவகர் மயங்கி விழுந்தார். காலை நேரத்தில் அந்த சேவகர் கோவில் வாசலுக்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் உயிருடன் இருந்தார். ஆனால் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. அவரின் முடி வெள்ளையாகியிருந்தது. அவரின் குரல் நடுங்கியது. அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, ஸ்ரீ ஜெகந்நாதர் கோவிலில் மட்டுமில்லை, அவர் தனது பக்தர்களை பாதுகாக்க வருகிறார். அந்த நாளுக்குப் பிறகு அந்த சேவகர் புரியை என்றென்றும் விட்டுச் சென்றார். அதனால்தான் மக்கள் நம்புகிறார்கள், ஸ்ரீ ஜெகந்நாதர் ஒரு உயிருள்ள தெய்வம். ஜெய் ஜெகந்நாத்.